பூங்காற்று திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆனந்தி வந்து குமரனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொலுபொம்மெல்லாம் வச்சு நவராத்திரி கொண்டாடுறாங்க. அதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து குமரனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்காவது கையில் வாட்ச் பிரேஸ்லெட்டுன்னு சொல்லிட்டு மோதிரம் எல்லாத்தையும் போட்டுக்கொடா அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து போட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தங்கச்சி எல்லாத்தையும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வர சொல்கிறாங்க. ஆனால் குமரனோட தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருப்பாங்க. அந்த பையன் மிரட்டினதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்துகிட்ருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வந்து அவங்க கையால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து அந்த நேரத்தில் சேலையெல்லாம் வச்சு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆனந்தியோட ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா இன்பா வந்து அவங்க குமரனோட கையை பார்த்துட்டு, ஆனந்தி உன் கனவில் ஒருத்தவங்க நல்லா வாட்ச் பிரேஸ்லெட்டு அதுக்கப்புறம் மோதிரம்லாம் போட்டுட்டு உன் கழுத்தில் தாலி கட்டினாங்கன்னு சொல்லல அந்த கையான்னு பாருன்னு சொல்லிட்டு குமரனோட கையை வந்து இன்பா வந்து காட்டுவாங்க. ஹே என்னடி அவர் கையை போய் காட்டுற குமரன் சார் கையை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து இன்பா வந்து திட்டுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, உண்மையிலே கனவுல கண்ட மாதிரி ஆனந்தி கழுத்தில் குமரன் வந்து உண்மையிலுமே தாலி கட்டுவாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.